சம்பூர்ண சேனல் என்ன பார்க்கலாங்கன்னா, உடம்புக்கு ஆரோக்கியமான இது நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. வாழைத்தண்டு சூப் பார்க்கலாங்க. இதில் இல்லாத மருத்துவ குணம் இல்லைன்னு சொல்லலாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து சூப் எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னுங்கிறது காட்டுறேங்க. தக்காளி பழம் ஒன்று அரைஞ்சி வச்சுக்கிறேங்க, ஒரு துண்டு இஞ்சிங்க, ஒரு துண்டு பூண்டுங்க, கொத்தமல்லி இலைங்க கொஞ்சம், அப்புறம் இது மிளகு சீரகங்க ஒரு ஸ்பூன்னு நுணுக்கி வச்சுருக்கிறேங்க, ஒரு வெங்காயங்க, கருவேப்பிலை தலைங்க. இது இந்த வாழைத்தண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். அதில் நார் இருக்குங்க, அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க, அரைஞ்சி காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டை எடுத்துக்கலாங்க. போதுங்க, சூப்புக்கு இதே தேவையான ஒரு 4 பேர் குடிக்கலாங்க. இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி செய்ய முடியல கூட எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி சாப்பிட வேணுங்கிறதுலாம் இல்லைங்க, எதை கிடைக்கிற போது செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நாரெல்லாம் கையில் எடுத்துக்கலாங்க. வேறு தண்ணியில் போட்டுக்கலாங்க, கருத்து போகுங்க. பாருங்கள், துண்டு துண்டு அது தண்ணியில் போட்டுக்கலாங்க. இது பொடி பொடி அரைச்சிக்கலாங்க. எடுத்து நார் எடுத்து வச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ நார் இருந்ததுங்க. அதில் இன்னும் நார் இருக்குங்க, அது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாங்க. சரி, நல்லா பொடி பொடியாக அரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி தண்ணியில் போட்டுக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நார் இருக்குதுங்க, அதுக்கு வந்து ஒரு இந்த கத்தியே வச்சு நல்லா அலாசணும்னா கொஞ்சம் நார் இருக்கிறதெல்லாம் வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு அலாசணுன்னா கொஞ்சமாக நார் இருந்தால் கூட அதெல்லாம் வந்துருங்க. அந்த நாரெலாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடுங்க. குண்டுனா இருந்ததுன்னா ஒரு குச்சி ஒடிச்சு வச்சுங்க, நல்லா போசில் போட்டு நல்லா அலாசணும்னா அந்த குச்சியிலே எல்லாம் வந்துடுங்க. இது கம்மியாக இருக்கிறனால சின்னதாக இந்த கத்தியே வச்சு அலாசுறங்க. இதில் அதிகமாக நார் இல்லைங்க, அவ்வளோதாங்க. முதல்ல எடுத்து வச்சு பாருங்கள், இதன் மேலே எப்படி போய் செய்யலாம் அப்படிங்கிறது காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க, வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வணக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கிருச்சுங்க. தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கிருச்சுங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சள்தூள். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் இந்தளவுக்கு வணங்கிருச்சுங்க. இனிமேல் பாருங்கள், வாழைத்தண்டு போட்டுக்கலாங்க. இது ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்லாங்க. பாருங்கள், வாழைத்தண்டு போட்டு நல்லா வணக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நுணுக்கிருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணக்கிட்டுங்க. நல்லா வாழைத்தண்டு போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நம்ம எவ்வளோ சூப்பு குடிக்குமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நான் நல்லா வேகணுங்க, அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு கொஞ்சமாக ஒரு சுத்திகை அளவுக்கு கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டுக்கலாங்க. இது காரத்துக்குங்க. அங்கே எல்லாம் போட்டு வச்சுங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்து அந்த சைலமெல்லாம் இறங்குட்டுங்க. அதுக்கப்புறமா அது காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் எப்படி வெந்திருக்குதுன்னு நசுக்கி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வாழைத்தண்டு தனியாக எடுத்துக்கலாங்க. அதுலேயும் கொஞ்சம் இருக்குட்டுங்க, கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இந்த வாழைத்தண்டு நம்ம தனியாக எதுக்கு எடுக்குறோங்கன்னா, இது வந்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிங்க, இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் ஆறுட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வடித்து இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி கப்பில் கொட்டி நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சுங்க. இதை அப்படியே அந்த சூப்லேயும் ஊற்றிடலாங்க. பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா வேவிச்சு எடுத்து அரைச்சி இதை சேர்த்தி வச்சுங்க. ஒரு 2 கொதி வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இனிமேல் நம்ம நுணுக்கி வச்சுக்கிற மிளகுத்தூளுங்க, சீரகத்தூள் 2 போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கணும், நல்லா மணமாக இருக்குங்க.
பாருங்கள், மிளகு சீரகம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டாச்சுங்க. நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்குங்க. அது வந்து நம்ம கரண்டி இப்படி எடுக்கும்போது தொங்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துடலாங்க. நாரில் இப்படியே கூட எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. சரி, வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், சுவையான உடம்புக்கு ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் எப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது வந்து பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாங்க. அப்படி கிடைக்கும்போது கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிடுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டுங்க கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மிஸ்ஸஸ் சம்பூர்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.